வேதம் உபனிஷத்துக்கெல்லாம் எந்த ஒரு அர்த்தத்தை நமக்கு சொன்னதோ அதுதான் இதிகாச புராணங்கள் சரித்திரமாக சொல்லும். பகவானுக்கு ஆராதனம் பண்ணக்கூடிய அந்த சேவைகளையும் காலமான பிதர்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தையும் ஒரு பொழுதும் விடக்கூடாது. ஒத்தனை உருவாக்குறதுக்கு அவ அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவரவர்களுடைய குடும்பத்துல எந்த ஆச்சாரத்தை பண்றாளோ அந்த குல தர்மத்தை அனுசரித்து அந்த பிதர்காரியத்தை பண்ண. இந்த 3 காரியம் பண்ண வேண்டியது புத்திரனுடைய டியூட்டியா. பிதர்காரியம் இவ்வளவு ஸ்ரத்தையா பண்ணினா என்ன பலன் அப்படின்னா, வேதம் உபனிஷத்துக்கெல்லாம் எந்த ஒரு அர்த்தத்தை நமக்கு சொன்னதோ அதுதான் இதிகாச புராணங்கள் சரித்திரமாக சொல்லும். தேவபிதர்காரியாப்யாம் ந பிரமதிதவ்யம் உபனிஷத்து ஆர்டர் பண்ற. தேவதைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய பூஜைகள், பகவானுக்கு ஆராதனம் பண்ணக்கூடிய அந்த சேவைகளையும் காலமான பிதர்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தையும் ஒரு பொழுதும் விடக்கூடாது, விடாதே அப்படின்னு ஆர்டர் பண்ணும் உபனிஷத்து. அந்த அர்த்தத்தையே இதிகாச புராணங்கள் நமக்கு கதையாக ஹிதமா சொல்லும். யாரால நாம் சௌக்கியமா இருக்கமோ அவர்களுக்கு பதில் பண்ணணும். உற்றாரற்று உறவினரற்று சோற்றாவையற்று சுற்ற துணியற்றுன்னு எத்தனை ஜீவன்கள் கஷ்டப்படுறது. அதுபோல கஷ்டப்படுற ஜீவன்கள் அந்த கோஷ்டியில நம்மளை வைக்காமல் நம்மளை பகவான் சௌக்கியமா வச்சிருக்கானே. அடிச்சா ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. உற்றாரற்று உறவினரற்று, அவன் ஜென்மால சுட சுட சாப்பிட்டான்னே கிடையாது. சோற்றாவியற்று, ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தா கிழிஞ்ச டிராயர், கிழிஞ்ச புடவை, கிழிஞ்ச கைலியை கட்டின்னு வேஷ்டியை கட்டின்னு தானே பிச்சை எடுக்கிறான். சுற்ற துணியற்று. இப்படி லட்சக்கணக்கான ஜீவன்கள் இருக்கும்பொழுது நம்மள அந்த கோஷ்டியில வைக்காமல் கஷ்டப்படுறவனுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா போடுற நிலையில நம்மள பகவான் வச்சிருக்கா. கையை நீட்டுற நிலையில வைக்காமல் போடுற நிலையில. எந்த பகவானுடைய கிருபையினாலும் நாம் சௌக்கியமா இருக்குமோ அந்த பகவானை மறக்க கூடாது. ஒத்தனை உருவாக்குறதுக்கு அவ அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. என்ன பண்ணி கிழிச்சேங்கிறானோன்னு அப்பா அம்மாவை. அவ இல்லாட்டா நீ ஏது? ஒவ்வொருத்தனையும் உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு செலவு, எவ்வளவு கவலை. +2 முடிஞ்சுடுதுன்னா அவ அதை பெரட்டி இதை பெரட்டி லோனை போட்டு சாமான வித்து எதையோ பண்ணி தானே காலேஜில் சேர்க்கிறா. மாசம் பணம் கட்டுறா. சௌக்கியமா படிச்சுவிட்டு நன்னா படிச்சுவிட்டு நல்ல வேலையும் கிடைச்சு மாசம் 1.5 லட்சம் ரூபா சம்பளம்னு உடனே அப்பா அம்மாவையே ஏற இறங்க பார்க்குறான். இப்படி பார்க்க உன்னை இந்த நிலையில உட்காத்தி வைக்கிறதுக்கு எவ்வளவு பரிசிரமம் அப்பா அம்மா பட்டிருக்கா. சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? இப்படி சிரமப்பட்ட அப்பா அம்மாவுக்கு நீ இருக்கிற வரையில் சொன்னத்தை கேட்டு பிரியமா இருக்கணும். என்ன சொன்னாலும் கேட்கணும். அப்பா அம்மா வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். நமஸ்காரோகி பிதிருநாம்னது வேற ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டா போறோம். தினசரி அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம். கதையில கேட்டா கூட பண்ணணும்னு தோன்றது, ஆனா வெக்கம் வருது. திடீர்னு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு லஜ்ஜை இருக்கு. படக்குன்னு பண்ணி பண்ணும். ஒரு நாள் ஆரம்பிச்சுட்டா அப்புறம் சரியா பண்ணும். இவன் பண்ணினா கூட அதுக்கு நாம் ஃபிட் இல்லையோன்னு அப்பாக்கே தோன்றது. அவன் வேண்டாங்கிறான். அவன் ஃபிட்டா ஃபிட் இல்லையாங்கிறது விஷயம் இல்லை, ஒன்ன பெத்தவா. அதனால நமஸ்காரம் பண்ண. தினசரி அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம். வெளியில எங்கேயாவது போனா, வெளியூர் போனா நமஸ்காரம் பண்ணிட்டு தான் கிளம்பணும்.
பேட்டு வந்த உடனே நமஸ்காரம். எதுக்கு பண்ணணும்னா, நீ கிளம்புறேன்ன உடனே உங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உன் தலையை திருப்பி பார்க்கிற வரைக்கும் எத்தனை கவலைப்படுவா தெரியுமோ. சௌரியமா வரணுமே சௌரியமா வரணுமேன்னு தூங்க மாட்டாரா. தபஸ் மாதிரி உன்னை நினைச்சுட்டு இருப்பா. அதனாலதான் நீ சௌக்கியமா வந்திருக்க. திருப்பி உன்னையே நினைச்சுட்டு இருக்க. அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம். என்னென்ன சொல்றாளோ அதை செய்யணும். வாக்கியகரணாத், சொன்னத்தை கேட்கணும். காலம் ஆயிட்டான்னா அவளுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை அவரவர்களுடைய குடும்பத்தில் எந்த ஆச்சாரத்தில் பண்றாளோ அந்த குல தர்மத்தை அனுசரித்து அந்த பிதிர்காரியத்தை பண்ண. பிரத்யப்தம் பூரி போஜனா. ஜென்மால ஒரு தெரியாது காசி கயக்கு போய் காலமான அப்பா அம்மாவை உத்தேசம் பண்ணி கயா சிராத்தம் பண்ண. கயில போய் பிண்டம் போடுறதும்பா. இந்த 3 காரியம் பண்ண வேண்டியது புத்திரனுடைய டியூட்டியா. அதுவும் அவ காலமான நாள் இருக்கே, அந்த நாள்ல அவ உயிரோட இருந்தா எவ்வளவு செலவு பண்ணுவேன்? ஒரு வருஷத்துக்கு மாசம் என்ன சாப்பாட்டு செலவு, தங்கிறதுக்கு என்ன செலவு, மருந்து மாத்திரை என்ன செலவு, காஃபி டீ எல்லாம் என்ன செலவு, இதெல்லாம் ஒரு கணக்கு போடும். ஒரு வருஷம் அவ தங்கினா உயிரோடு இருந்தா என்ன செலவாகுமோ அதுல 10ல் 1 பங்காவது பண்ணு. சிராத்தத்துக்கு 10ல் 1 பங்காவது செலவு பண்ணணும். அவ காலமான அந்த நாள்ல பிதிர்காரியம் பண்ணும் பொழுது. பிதிர்காரியம் இவ்வளவு ஸ்ரத்தையா பண்ணினா என்ன பலன் அப்படின்னா, வீரனு சூரனுமா இருப்பா பிள்ளைகள். குழந்தைகள்லாம் மேதாவியா இருப்பா, சூரனா இருப்பான் பிதிர்காரியம் ஸ்ரத்தையா பண்ணினா. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.